வெல்கம் பேக் காய்ஸ். யாராச்சும் புதுசாக என்னோட வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அஜித். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கனாக்கா என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைலை தான் ஆப்டிமைஸ் பண்ண போகிறேன். அதாவது என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல் அப் டு டேட்டாக இருக்கிற மாதிரி அப்டேட் பண்ண போகிறோம், ஓகேவா? அப்புறம் என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இருங்க, ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா கூகுளில் லிங்க்டின்னு சர்ச் பண்ணிக்கிறேன், ஓகேவா? லிங்க்டின். இந்த ஃபஸ்ட் லிங்க் இருக்கிறதுல இதே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஓகேங்க, ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே மீ இருக்குதுல்ல, இதை மீ கிளிக் பண்ணிவிட்டு வியூ ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்க, ஓகேவா? ஓகேங்க, இது தாங்க என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல். எப்படி இருக்குது பாருங்கள். ஒன்றுமே இல்லைங்க, ஓகேவா? பாருங்க எவ்வளோ ஆப்டிமைஸ் ஆகிக்குதுன்னு பார்க்கலாமா? ஓகேங்க, 21% தாங்க ஆப்டிமைஸ் ஆகிக்குது, ஓகேவா? நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கனாக்கா என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைலை அப்டேட் தான் பண்ண போகிறோம், ஓகேவா? அப்டேட் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம் எவ்வளோ ஆப்டிமைஸ் ஆகிருக்குதுன்னு சொல்லிட்டு, ஓகேவா? இது எப்படி பார்க்கலான்னு கேட்டிங்கனாக்கா நான் இதுக்கு வந்து கெரியர் ஃப்ளோன்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறேங்க, ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே வந்து கெரியர் ஃப்ளோ எக்ஸ்டென்ஷன் சர்ச் பண்ணிக்கிங்க, ஓகேவா? கெரியர் ஃப்ளோ எக்ஸ்டென்ஷன் வரும், இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க, ஓகேவா? ஓகேங்க, இந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணிடுங்க. சைன்இன் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிங்கனாக்கா லாகின் பண்ணதும் உங்களால் உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைல் எவ்வளோ ஆப்டிமைஸ் ஆகிக்கிறதுன்னு பார்க்கலாம், ஓகேவா? எந்த பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 21% தாங்க ஆப்டிமைஸ் ஆகிருக்குது. ஓகேங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஆப்டிமைஸ் பண்ணிடலாம், ஓகேவா? இந்த வீடியோவில் ஓகேங்க, வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கனாக்கா என்னுடைய ப்ரொஃபைல் அப்டேட் ஷேரிங்கை நான் டர்ன் ஆஃப் பண்ண போகிறேன், ஓகேவா? ஏன்னாக்கா நான் என்னோடய ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறப்போ என் கூட கனெக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் போயிட்டே இருக்கக்கூடாது, ஓகேவா? அஜித் அப்டேட்டட் இஸ் ப்ரொஃபைல் பிக், அஜித் அப்டேட்டட் இஸ் பேனர், அஜித் அப்டேட்டட் இஸ் ஹெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி என் கூட கனெக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகக்கூடாது, ஓகேவா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என் கூட எத்தனை பேர் கனெக்ஷனில் இருக்கிறான்னு கேட்டிங்கனாக்கா வெறும் 34 பேர் தாங்க கனெக்ஷனில் இருக்கிறாங்க, ஓகேவா? யாராவது என்னோடய வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா கனெக்ஷன் கூட நம்ம நெட்ஒர்க்கை பில்டு பண்ணிக்கலாம், ஓகேவா? ப்ரொஃபைல் அப்டேட் ஷேரிங்கை டர்ன் ஆஃப் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே மீ இருக்குது இல்லையா, இந்த மீயை கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து செட்டிங் அண்ட் ப்ரைவசி ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கிறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே விசிபிலிட்டி இருக்குது இல்லையா, இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் ஷேர் ப்ரொஃபைல் அப்டேட் வித் யுவர் நெட்ஒர்க் ஆனில் இருக்குது. நம்ம இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஆஃப், ஓகேவா? நம்ம இதை அப்டேட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்த பிறகு நம்ம வேணும்னாக்கா திருப்பி ஆன் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை, ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா திருப்பி பேக் போய்க்கிறேன், ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கனாக்கா என்னோட ப்ரொஃபைல் பிக்சர் தாங்க அப்லோட் பண்ண போகிறோம், ஓகேவா? அப்லோட் பண்ணிடலாம். ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கனாக்கா என்கிட்ட ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோ இல்லை, ஓகேவா? எனக்கு ஃபோட்டோ வேணும்னு சொல்லிகிட்டே சனிக்கிழமை போயிட்டு நான் ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு வந்தேன், ஓகேவா? அவனும் ஞாயிற்றுக்கிழமை தரேன்னு சொன்னான், ஓகேவா? ஞாயிற்றுக்கிழமை தரேன்னு சொன்னவன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கனாக்கா அவன் கிளம்பி ஊருக்கு போயிட்டான், ஓகேவா? அவன் எப்போ ஊர்லேருந்து வந்து எப்போ எனக்கு ஃபோட்டோ தர போகிறான்னு தெரில. அவன் கொடுத்த உடனே நான் இங்கே அப்டேட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்டேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா unsplash.comலேருந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? இப்போதைக்கு அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே unsplash சர்ச் பண்ணிக்கிறேன், ஓகேவா? நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா மேன்னு சர்ச் பண்ணிக்கிறேன், மேன், ஓகேவா? எந்த இமேஜ் செலக்ட் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கனாக்கா இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? நம்ம இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஒரிஜினல் சைஸ், ஓகேவா? இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 16:9 ரேஷியோவில் இருக்குது, ஓகேவா? நமக்கு ஸ்கொயர் டைப்பில் வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா கேன்வா ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஓகேவா? canva.com கஸ்டம் சைஸ் கொடுத்துக்கிறோம், ஓகேவா? கஸ்டம் சைஸில் நாம் இங்கே வந்துட்டு 1600 ஹை குவாலிட்டியாக இருக்கணும்ல, அதுக்கு தான் இவ்வளோ கொடுக்குறேன். 1600 கொடுத்து க்ரியேட் நியூ டிசைன் கொடுத்துக்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜை கேன்வாக்கு அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் ஃபைல், ஓகேவா? இதை தான் நம்ம டவுன்லோட் பண்ணது. ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓகேங்க, அப்லோட் ஆகிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, வந்துச்சுங்க, ஓகேவா? நான் இப்போ கரெக்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி. ஓகேங்க, பர்ஃபெக்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இந்த இமேஜை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஷேர், அதுக்கப்புறம் இங்கே டவுன்லோட், ஓகேவா? பிஎன்ஜி ஃபார்மேட்டாக இருக்கட்டும், ஓகேவா? சஜஸ்டட் அது இதாக இருக்குது, நான் அதே செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? பிஎன்ஜி
ஓகேங்க, டவுன்லோட் ஆப்ஷன் வந்துச்சு. நான் இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, டவுன்லோட். ஓகேங்க, டவுன்லோட் ஆகிடுச்சு. வாங்க இந்த இமேஜை நம்ம லிங்க்டின்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா திருப்பி லிங்க்டின் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே வந்து ப்ரொஃபைல் பிக்சரை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே ஆட் ஃபோட்டோ இருக்குது. ஓகேவா, ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே அப்லோட் ஃபோட்டோ. ஓகேவா, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபோட்டோ இது தான். ஓகேவா, அன்டைட்டில் டிசைன் 2. ஓகேவா, இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓப்பன். ஓகேங்க, இவ்வளோவே இருக்கட்டும். ஓகே, நம்ம இங்கே க்ராப் பண்ணியிருக்கலாம் மாட்டேன் இருக்குது. ஓகேங்க, பரவாயில்ல, எனக்கு தெரியாது. அதனால தான் கேன்வாலே க்ராப் பண்ணியாச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா சேவ் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஓகேங்க, ப்ரொஃபைல் பிக்சரை அப்டேட் பண்ணியாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம பேனர் தாங்க அப்டேட் பண்ண போகிறோம். ஓகேவா, இது தாங்க நம்மளுடைய பேனர் செக்ஷன். ஓகேவா, இதை டிசைன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா திரும்பி கேன்வா தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் நான் கேன்வா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, கேன்வா ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே சர்ச் இருக்குது இல்லையா, அந்த சர்ச்சில் நான் லிங்க்டின் பேனர்னு சர்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா, லிங்க்டின் பேனர். ஓகேவா, ஓகேங்க, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே லிங்க்டின் பேனர்னு இருக்குது இல்லையா, இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இங்கே ஃபில்டர் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த ஃபில்டர்னு கேட்டிங்கனாக்கா ஃப்ரீயாக ப்ரோ ஒன் இருக்குது இல்லையா, நான் இதை ஃப்ரீ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஃப்ரீ செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்றேன். ஓகேங்க, ஃப்ரீயான பேனர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற எந்த பேனர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் எந்த பேனர் செலக்ட் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கனாக்கா நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே கஸ்டமைஸ் டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துறேன். ஓகேவா, ஓகேங்க, வாங்க இப்போ நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எங்கே ஃபில்அப் பண்ணிடலாம். ஓகேவா, இங்கே நான் என்னுடைய நேம் கொடுத்துறேன். ஓகேவா, நேம் வந்து அஜித்யம். அதுக்கப்புறம் இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது இல்லையா, இங்கே நம்மளுடைய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிடலாம். அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா மன்ஸ்டாக் டெவலப்பர். ஓகேவா, வாங்க இப்போ இமெயில் ஐடி கொடுத்துடலாம். என்னோடய இமெயில் ஐடி என்னன்னு கேட்டிங்கனாக்கா அஜித் கேரியர் சீக்கர் @gmail.com. ஓகேவா, வேலை தேடுறதுக்குன்னே ஒரு இமெயில் ஐடியை க்ரியேட் பண்ணாங்க. ஓகேவா, இது கஸ்டமைஸ் பண்ணி நம்ம இங்கே அலைன் பண்ணிடலாம். ஓகேவா, ஓகேங்க, இப்போதைக்கு நான் XXXன்னு கொடுத்துருவேன். ஓகேவா, வீடியோவில் எதுக்கு இங்கே நம்மளோட ஃபோன் நம்பரெல்லாம் கொடுத்துக்கிட்டு. ஓகேவா, வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதும் என்னோட மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துட்றோம். ஓகேவா, ஓகேங்க, கஸ்டமைஸ் பண்ணி முடிச்சாச்சு. நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே ஷேர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஷேர். அதுக்கப்புறம் இங்கே டவுன்லோட். ஓகேவா, PNG ஃபார்மேட்டாக இருக்கட்டும். ஓகேவா, டவுன்லோட் ஆப்ஷன் வந்துச்சு. இங்கே நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகேங்க, டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ லிங்க்டின் ஓப்பன் பண்ணிக்கிறேன். லிங்க்டின் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே கேமரா ஐக்கான் இருக்குது இல்லையா, இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே எடிட் ப்ரொஃபைல் பேக்ரவுண்ட் இருக்குது இல்லையா, இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இப்போ டவுன்லோட் பண்ணேன் இல்லையா பிளாக் மாடர்ன் பர்சனல் லிங்க்டின் பேனர். ஓகேவா, இதை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகேங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. நான் இங்கேருந்து அப்ளை கொடுத்துறேன். ஓகேவா, அப்ளை. ஓகேங்க, நம்ம பேனரையும் அப்டேட் பண்ணியாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம ஹெட்டிங் தாங்க அப்டேட் பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த ஹெட்டிங்கில் என்ன கொடுக்கலான்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கனாக்கா எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, அந்த கம்பெனியில் என்ன ரோலில் இருக்கிறீங்கன்னு கொடுக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கனாக்கா என்ன காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறீங்க, அப்புறம் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்கன்னு சொன்னோம். ஓகேவா, என்ன மாதிரி ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே உங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். ஓகேவா, இதை எடிட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே பாருங்கள், இங்கே பென் ஐக்கன் இருக்குது இல்லையா, இதெல்லாம் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்மளுடைய ஃபஸ்ட் நேம் இருக்குது, அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஓகேவா, டச் பண்ணாதீங்க, அப்படியே கீழே வாங்க. இங்கே ப்ரொனவுன் இருக்குது, நான் இங்கே ப்ரொனவுன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா, என்னன்னு கேட்டிங்கனாக்கா ERM. ஓகேவா, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஹெட்லைன் இருக்குது. ஓகேவா, இந்த ஹெட்லைனை நான் இங்கேருந்து டிலீட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரெஷர் இல்லையா அப்புறம் வேலை தேடிட்டு இருக்கிறேன். ஓகேவா, அதனால் நான் இங்கே ஹெட்லைன் என்ன கொடுக்க போகிறேன்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு வர ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் இங்கே கொடுக்க போகிறேன். ஓகேவா, நான் இந்த ஹெட்டிங்கை காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, ஓகேங்க, ஹெட்லைனை கொடுத்தாச்சு. ஓகேவா, ஹெட்லைனில் என்ன கொடுக்குறேன்னு கேட்டிங்கனாக்கா மன்ஸ்டாக் டெவலப்பர், ரியாக்ட், நோட், எக்ஸ்பிரஸ் அண்ட் MongoDB, HTML, CSS, JavaScript, அதுக்கப்புறம் டைல்வின் CSS தெரியும்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நமக்கு வரும்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன படிச்சிருக்கிறேன், எங்கே படிச்சிருக்கிறேன், எந்த இயர். ஓகேவா, அது எல்லாத்தையும் இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா சேவ் கொடுத்துறேன். ஓகேவா, இண்டஸ்ட்ரி கேட்குது, இண்டஸ்ட்ரியும் கொடுத்துடலாம். என்ன இண்டஸ்ட்ரின்னு கேட்டிங்கனாக்கா IT சர்வீஸ் அண்ட் கன்சல்ட்டிங். ஓகேவா, இப்போ நம்ம சேவ் பண்ணிடலாம். சேவ். ஓகேங்க, சேவ் ஆகிடுச்சு. நான் இப்போதைக்கு இது க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா, ப்ரீமியம் நமக்கு இப்போ தேவையில்லை. ஓகேவா, ஓகேங்க, ஹெட்டிங்கையும் அப்டேட் பண்ணியாச்சு. ஓகேவா,
நெக்ஸ்ட்டு நான் என்ன அப்டேட் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கனாக்கா என்னோட அபவுட் மீ செக்ஷன் தாங்க அப்டேட் பண்ண போகிறேன். ஓகேவா? அதை அப்டேட் பண்ணணுனாக்கா எங்கே போகணுன்னு கேட்டிங்கனாக்கா எங்கள் ஆட் ப்ரொஃபைல் செக்ஷன் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? கோர், அதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷன், அதுக்கப்புறம் அடிஷ்னல். ஓகேவா? கோரில் தான் நமக்கு அபவுட் செக்ஷன் இருக்கும். ஓகேவா? நம்மளோட அபவுட் செக்ஷனை இங்கே தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கோரில் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா நம்மளோட எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஏதாவது பொசிஷன். ஓகேவா? ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த கம்பெனியோட பொசிஷன் இங்கே ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஏதாவது கெரியர் பிரேக் இருந்துச்சுனாக்கா அதை நீங்கள் இங்கே ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸை நீங்கள் ஆட் பண்ணலாம். ஓகேவா? இதெல்லாம் தான் கோர் டீட்டெயில்ஸ். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணி ஆகணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இருக்கிறது தான் ரெக்கமெண்டட் டீட்டெயில்ஸ். ஓகேவா? இந்த ரெக்கமெண்டட் டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா ஆட் ஃபீச்சர்ஸ். ஓகேவா? இந்த ஃபீச்சர்ஸில் என்னென்ன ஆட் பண்ணலான்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஆட் லைசன்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட். ஓகேவா? உங்கள்கிட்ட லைசன்ஸ் ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்துச்சுனாக்கா அதை நீங்கள் இங்கே ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கனாக்கா அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் இங்கே ஆட் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஏதாவது கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கனாக்கா அந்த கோர்ஸை நீங்கள் இங்கே ஆட் பண்ணலாம். அதாவது ரெக்கமெண்டேஷன் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அதை நீங்கள் இங்கே ஆட் பண்ணலாம். ஓகேவா? நம்ம இப்போ எதை ஆட் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கனாக்கா அபவுட் மீ செக்ஷன் தாங்க ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? நான் கோரை செலக்ட் பண்ணிக்கிறேன். கோடில் ஆட் அபவுட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த அபவுட் செக்ஷனில் என்ன கொடுக்கலான்னு கேட்டிங்கனாக்கா இங்கே மேலே கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். ஓகேவா? யூ கேன் ரைட் அபவுட் யுவர் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இண்டஸ்ட்ரி ஆர் ஸ்கில்ஸ். ஓகேவா? பீப்புள் ஆல்சோ டாக் அபவுட் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? உங்ககிட்ட இதில் ஏதாவது இருந்துச்சுனாக்கா நீங்கள் அதை ஆட் பண்ணலாம். நான் இங்கே என்ன ஆட் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு இருக்கிற ஸ்கில்ஸ் தாங்க ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட இல்லை. ஓகேவா? அதனால் நம்மகிட்ட இருக்கிற ஸ்கில்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சு. ஓகேவா? இங்கே நான் என்ன கொடுத்துக்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா ஹலோ, ஐ ஆம் அஜித் அண்ட் அஸ்பைரிங் full-stack டெவலப்பர் வித் பேசிக் ஸ்கில் இன் MongoDB, Express, React and Node.js. I recently graduated with a master in computer application from Bangalore Institute of Technology. அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணிக்கிற ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? SCPA கால்குலேட்டர், மர்ன் அத்தன்டிகேஷன், டுடோ ஆப், ரெட் ஆப். ஓகேவா? அதுமாதிரி நான் ஒர்க் பண்ணிக்கிற ப்ராஜெக்ட் தான் கொடுத்துக்கிறேன். அப்புறம் கடைசியாக நம்ம இங்கே என்ன கொடுத்துக்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா என்ன கான்டாக்ட் பண்ணுறதுக்கான இமெயில் ஐடி நம்ம இங்கே கொடுத்துக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா ஆட் ஸ்கில்ஸ் இருக்குது. நம்ம வாங்க ஸ்கில்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? ஆட் ஸ்கில்ஸ் நான் இங்கே மன் ஸ்டாக் கொடுத்துக்கிறேன். மன் ஸ்டாக் அதுக்கப்புறம் ரியாக்ட் ஜேஎஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ், Node.js, அதுக்கப்புறம் இங்கே MongoDB கொடுத்துக்கலாம். ஓகேவா? MongoDB. ஓகேவா? ஓகேங்க. இதுக்கு மேலே நம்மளோட ஸ்கில்ஸ் ஆட் பண்ண முடியாது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா சேவ் பண்ணிடுறேன். ஓகேவா? சேவ் அபவுட் செக்ஷன் அப்டேட் பண்ணியாச்சு. ஓகேவா? நான் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா டன் கொடுத்துறேன். டன் பாருங்கள், அபவுட் செக்ஷன் இங்கே வந்துச்சு. ஓகேவா? அபவுட் செக்ஷன் அதுக்கப்புறம் நம்மளுடைய டாப் ஸ்கில்ஸ். ஓகேவா? மன் ஸ்டாக், ரியாக்ட், எக்ஸ்பிரஸ், நோட் அண்ட் MongoDB. ஓகேவா? ஓகேங்க. அபவுட் செக்ஷனை நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் தாங்க ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்மளுடைய எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா திருப்பி இங்கே ஆட் ப்ரொஃபைல் செக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கோரை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. கோரை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கனாக்கா இங்கே இருக்கும் பாருங்கள் ஆட் எஜுகேஷன். ஓகேவா? ஆட் எஜுகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இங்கே எங்கள் காலேஜோடைய நேம் கொடுத்துட்றேன். பெங்களூரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேவா? நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டிகிரி என்னன்னு கேட்டிங்கனாக்கா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஓகேவா? மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி என்னென்னு கேட்டிங்கனாக்கா கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகேவா? கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்டார்ட் டேட் வந்து எதுன்னு கேட்டிங்கனாக்கா ஜூன் 2021. எண்ட் டேட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா செப்டம்பர் இல்லை ஆகஸ்ட் 2023. ஓகேவா? அதுக்கப்புறம் கிரேட் கேட்குது. கிரேட் வந்து 7.0. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே இல்லை. நான் நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கிறேன். என்ஏ. அதுக்கப்புறம் நான் டிஸ்கிரிப்ஷனை காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். காப்பி பேஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஸ்கில் ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? ஆட் ஸ்கில்ஸ் என்னென்ன ஸ்கில் ஆட் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கனாக்கா HTML5, CSS, JavaScript, Tailwind CSS,
அதுக்கப்புறம் React.js, அதுக்கப்புறம் Node.js, Express.js, MongoDB, அதுக்கப்புறம் Postman API. ஓகேவா, இதை கொடுத்துட்டு நான் இங்கே சேவ் பண்ணிடுறேன். ஓகேவா, சேவ். ஓகேங்க, எஜுகேஷன் அப்டேட் பண்ணியாச்சு. ஷேர் வித் யுவர் நெட்வொர்க்னு கேட்குது, நான் இங்கே ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகேவா, ஷேர் பண்ணுறது தேவையில்லை எனக்கு. ஓகேவா, பாருங்கள் நம்மளுடைய எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் இங்கே வந்துச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம சேஷரி ப்ரோ அகாடமி ஆஃப் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் இருக்குது இல்லையா, இதை நம்ம இங்கேருந்து எடிட் பண்ணிடலாம். எடிட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே பென் ஐக்கன் இருக்குது இல்லையா, இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே சேஷாதிரிபுரம் அகாடமி ஆஃப் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் இருக்குது இல்லையா, நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த பென் ஐக்கனை இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, சேஷாதிரிபுரம் அகாடமி ஆஃப் பிஸ்னஸ் ஸ்டடீஸாக இருக்கட்டும். டிகிரி வந்து பிசிஏக்கு பதிலாக நான் என்ன கொடுக்குறேன்னு கேட்டிங்கனாக்கா இப்படி கொடுத்துக்குறோம். ஓகேவா, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிசிஏ. ஓகேவா, ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். ஓகேவா, ஸ்டார்ட் மந்த் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா மே 2017, எண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா செப்டம்பர் 2020. ஓகேவா, கிரேட் வந்து 7.6. அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி வந்து கிரிக்கெட் ஆடி இருக்கும். ஓகேவா, அங்கே கிரிக்கெட். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் கேட்குது, வாங்க காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட். பிசிஏல என்னென்ன ஸ்கில் கற்றுக்கிட்டோன்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு நம்ம இங்கே ஸ்கில் ஆட் பண்ணிடலாம். சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் C++, அதுக்கப்புறம் ஜாவா. எங்கள் ஜாவா. ஓகேவா, இதை கொடுத்துட்டு நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சேவ். ஓகேங்க, எஜுகேஷன் டீட்டெயில் அப்டேட் பண்ணியாச்சு. ஷேர் பண்ணணுமான்னு கேட்குது, நான் அதுக்கு ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸ்கிப். ஓகேங்க, நான் இங்கேயும் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸ்கிப். ஓகேங்க, நம்மளுடைய எஜுகேஷன் டீட்டெயில்ஸையும் அப்டேட் பண்ணியாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஒரு ஃப்ரெஷராக எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணலான்னு கேட்டிங்கனாக்கா இப்போ நான் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா திருப்பி ஆட் ப்ரொஃபைல் செக்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே திருப்பி கோர்ஸ் செக்ஷன் வந்துடுறேன். கோர்ஸ் செக்ஷனில் இங்கே ஆட் பொசிஷன் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகேங்க, டைட்டில் கேட்குறாங்க, டைட்டில் கொடுத்துருவோம். டைட்டில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மந்த் ஸ்டாக் டெவலப்பர். எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்னன்னு கேட்டிங்கனாக்கா செல்ஃப் எம்ப்ளாய்டு. ஓகேவா, அப்புறம் கம்பெனி நேம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஃப்ரீலான்ஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டு. ஓகேவா, ஃப்ரீலான்ஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டு. லொக்கேஷன் என்னன்னு கேட்டிங்கனாக்கா பெங்களூரு கர்நாடகா இந்தியா. ஓகேவா, அதுக்கப்புறம் லொக்கேஷன் டைப் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஆன்சைட். இங்கே ஆம் ஐ கரண்ட்லி ஒர்க்கிங் இன் திஸ் ரோல்னு இருக்குது, நான் இதை அன்செக் பண்ணிடுறேன். ஓகேவா, அன்செக். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் டேட், அதுக்கப்புறம் எண்ட் டேட் கேட்குது, நான் ஜனவரி 2024 கொடுத்துறேன். ஓகேவா, எண்ட் டேட்டும் அதே தான். ஓகேவா, சேம் ஜனவரி 2024. ஓகேவா, அதுக்கப்புறம் இங்கே டிஸ்கிரிப்ஷன் கேட்குது, நான் காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட். ஓகேவா, பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கில்ஸ் ஆட் பண்ணணும். வாங்க ஸ்கில்ஸ் ஆட் பண்ணிடலாம். திருப்பி நான் இங்கே மந்த் ஸ்டாக்கை கொடுத்துக்கிறேன். மந்த் ஸ்டாக், React.js, Node.js, Express.js, MongoDB, Tailwind CSS, JSX, Render, REST API, அதுக்கப்புறம் Axios. ஓகேவா, Axios. வாங்க மீடியா ஆட் பண்ணலாம். மீடியாவில் என்ன நம்ம ஆட் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய ப்ராஜெக்டோடைய லிங்க் தாங்க ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, நான் இப்போ இந்த ஆட் லிங்கை செலக்ட் பண்ணிக்கிறேன்.
வாங்க இப்போ இங்கே லிங்கை காப்பி பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? SGPA கால்குலேட்டர் பை அஜித்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் அப்படி சர்ச் பண்ணோன்னாக்கா நமக்கு ஃபஸ்ட் ரிசல்ட்டே நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்துடும். ஓகேவா? இதை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து SCPA செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகேங்க, நம்ம இந்த ப்ராஜெக்டோடைய URL தான் காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவாங்க, நான் இங்கே இப்போ இந்த URL காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? பேஸ்ட். அதுக்கப்புறம் ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஆட். டைட்டில் வந்து SGPA கால்குலேட்டர் பை அஜித் இருக்கணும். டிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி நம்ம அங்கேயே ஆட் பண்ணிட்டோம், இங்கே தேவையில்லை. அதுக்கப்புறம் இங்கே தம்ப்நெயில் ஆட் பண்ணணும். அதுக்கு நான் தம்ப்நெயில் கொடுத்துட்றேன். டெஸ்க்டாப் நியூ ஃபோல்டர், இதுதாங்க தம்ப்நெயில். ஓகேவா? ஓப்பன். ஓகே, இங்கே அப்ளை கொடுத்துறேன். அப்ளை. அதுக்கப்புறம் சேவ். ஓகேவா? ஓகேங்க, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸு ஆட் பண்ணியாச்சு. நான் இங்கே ஸ்கிப் கொடுத்துறேன். ஸ்கிப். பாருங்கள், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸு ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஃப்ரெஷ்ஷராக இருந்தோம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸை ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகேங்க, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய ஸ்கில்ஸ் தாங்க ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸ்கில்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா திருப்பி ஆட் ப்ரொஃபைல் செக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் செக்ஷனில் ஆட் ஸ்கில்ஸ்னு இருக்கும். ஓகேவா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேவா? இங்கே பாருங்கள், ஸ்கில்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இங்கே சஜஸ்ட் பண்ணுது. நான் இங்கே என்ன செலக்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா கெட் செலக்ட் பண்ணிக்கிறேன். கெட் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சேவ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகேங்க, கெட் ஆட் பண்ணியாச்சு. இப்படி கீழே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஆட் மோர் ஸ்கில்ஸ் இருக்குது. நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகேங்க, எனக்கு வர ஸ்கில்ஸ் இங்கே எதுவுமே இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே ஸ்கில் செக்ஷனில் சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? கெட் அப்படின்னு சொல்லிவிட்டு கெட் அப்னு இங்கே டைப் பண்ணாக்கா இங்கே சஜஸ்ட் வரும். இதிலேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கெட் அப். இங்கே பாருங்கள், கெட் அப் சஜஷன் வந்துச்சு. ஓகேவா? நான் இங்கேருந்து இந்த கெட் அப்பாக செலக்ட் பண்ணிக்கிறேன். கெட் அப். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து சேவ் கொடுத்துறேன். ஓகேவா? சேவ். ஓகேங்க, எப்படி தாங்க ஸ்கில்ஸ் ஆட் பண்ணணும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஏன்னாக்கா நம்ம ஆல்ரெடி நிறையா ஸ்கில்ஸ் ஆட் பண்ணிவிட்டோம். ஓகேவா? வாங்க காட்டுறேன். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், ஸ்கில் செக்ஷனில் 19 ஸ்கில்ஸ் இருக்குது. ஓகேவா? நம்ம இந்த 2 ஸ்கில் தான் ஆட் பண்ணோம். ஓகேவா? எப்படி 19 ஸ்கில்ஸ் வந்துச்சுன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ நான் இது கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓப்பன் பண்ணிக்கிட்டு என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன். நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணோம் இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம ஸ்கில்ஸ் ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்கில்ஸ் இங்கே தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறப்ப ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணுங்க. ஓகேவா? பாருங்க, இந்த காலேஜ் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறப்ப நம்ம இந்த ஸ்கில் இருக்குதுன்னு கொட்டோம், அந்த ஸ்கில் நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணுது. ஓகேவா? பாருங்கள், இப்போ இங்கே 19 ஸ்கில்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இங்கே வந்து நம்ம ரீஆர்டர் பண்ணிக்கணும். ஓகேவா? எந்த ஸ்கில் உங்களுடைய ப்ரைமரி ஸ்கில்லோ அது வந்து டாப்பில் இருக்கணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், கெட் அப் இருக்குது. ஓகேவா? நமக்கு அது தேவையில்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா ரீஆர்டர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரீஆர்டர். என்னோடய ப்ரைமரி ஸ்கில் எதுன்னு கேட்டிங்கனாக்கா மன் ஸ்டாக். ஓகேவா? நான் அதை எடுத்துகிட்டு வந்து டாப்பில் கொடுத்துட்றேன். ஓகேவா? டாப். அதுக்கப்புறம் ரியாக்ட். ஓகேவா? நான் இங்கேருந்து மூவ் பண்ணிக்கிறேன் டாப்புக்கு. ஓகேங்க, மன் ஸ்டாக் கீழே ரியாக்ட் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் நோடு. ஓகேவா? நோடை இங்கேருந்து ரீஆர்டர் பண்ணிடுங்க. நோடு திருப்பி டாப்பில் கொண்டு வந்துடுது. ஓகேவா? ஓகேங்க, நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிரஸ் MongoDB. ஓகேவா? எக்ஸ்பிரஸ். அடைக்கலாங்க, MongoDBயும் ரீஆர்டர் பண்ணிடலாம். ஓகேவா? அப்படியே மேலே வந்துட்டுவாங்க. எக்ஸ்பிரஸ் கீழே கொடுத்துருவோம். ஓகேவா? அவ்வளோதாங்க, இப்படி ரீஆர்டர் பண்ணிடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கேருந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதை க்ளோஸ். இப்போ பாருங்கள், நம்மளுடைய மன் ஸ்டாக் நம்மளுடைய ப்ரைமரி ஸ்கில் டாப்பில் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் திருப்பி இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டோர்ஸ்மெண்ட் செட்டிங் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். நான் எங்கே பாருங்கள், எல்லாமே எஸ்ஸில் இருக்குது. ஓகேவா? எஸ் கொடுத்துட்டு நம்ம இங்கே சேவ் பண்ணிடலாம். இது எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம ஸ்கில்லுக்கு கீழே என்டோர்ஸ்மெண்ட் இருந்தாக்கா நம்மளுக்கு வேல்யூ கொஞ்சம் அதிகம்னு சொன்னாங்க. ஓகேவா? அதனால தான் என்டோர்ஸ்மெண்ட் எப்படி கொடுக்குறதுன்னு கேட்டிங்கனாக்கா ஃபஸ்ட்டு நம்ம 2 பேரும் கனெக்ஷனில் இருந்தாக்கா நம்மளால் என்டோர்ஸ்மெண்ட் கொடுக்க முடியுங்க. ஓகேவா? இருங்க, ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இங்கே வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அக்ஷய். ஓகேவா? ஓகேங்க, என்னோடய ஃப்ரெண்டோட ஸ்கில் செக்ஷனுக்கு வந்தோன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே பாருங்கள், என்டோர்ஸ்மெண்ட் இருக்குது. ஓகேவா? இந்த என்டோர்ஸ்மெண்ட்டை இங்கே கொடுத்துருங்க. ஓகேவா? நான் இப்போ இங்கே என்டோர்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். ஓகேவா? என் ஃப்ரெண்டுக்கு ப்ரோக்ராமிங் தெரியும். ஓகேவா? பாருங்கள், என்டோர்ஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? பாருங்கள், இப்போ 2 பேர் என்டோர்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? நீங்களும் இதே மாதிரி எனக்கு என்டோர்ஸ்மெண்ட் கொடுங்க. ஓகேவா? மினிமம் 2 மேக்ஸிமம் 5 என்டோர்ஸ்மெண்ட் இருந்தாக்கா பர்ஃபெக்ட்டுங்க. ஓகேவா? அதே மாதிரி 100 200 என்டோர்ஸ்மெண்ட் இருந்தாலாம் வேஸ்ட் அது. ஓகேவா? வேல்யூவே இருக்கிறது 100 200 என்டோர்ஸ்மெண்ட் இருந்துச்சுனாக்கா யாராவது என்னோடய வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா எனக்கு என்டோர்ஸ்மெண்ட் கொடுத்துருங்க நண்பர்களே. ஓகேவா?
ஒரு மினிமம் 2 மேக்ஸிமம் 5 என்டோர்ஸ்மெண்ட் இருந்தால் போதும் எனக்கு. ஓகேவா? ஓகே கைஸ், நம்ம ஸ்கில் செக்ஷனும் ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகேங்க, நம்ம கோர்ஸ் செக்ஷனில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஆனால் கெரியர் பிரேக் நான் ஆட் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு கெரியர் பிரேக் இருந்துச்சுனாக்கா நீங்கள் உங்களுடைய கெரியர் பிரேக் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? வாங்க இப்போ நெக்ஸ்ட்டு செக்ஷனுக்கு மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு செக்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா ரெக்கமெண்டட் செக்ஷன். ஓகேவா? அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணனாக்கா இங்கே ஆட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகேவா? நம்ம இப்போ இதை தான் ஆட் பண்ண போகிறோம். ஆட் ஃபீச்சர்ஸை கிளிக் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஓகேங்க, என்னோட ஃபீச்சர்ஸ் செக்ஷனில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கனாக்கா என்னுடைய போர்ட்ஃபோலியோ லிங்க், அதுக்கப்புறம் என்னோட ரெஸ்யூம் தாங்க ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? அதுக்கு நான் இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கிறதுல இதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆட் லிங்க் கொடுத்துறேன். ஓகேவா? ஆட் லிங்க். ஓகேவா? ஓகேங்க, ஆட் லிங்க் கேட்குது. வாங்க என்னோட போர்ட்ஃபோலியோ லிங்க்கை காப்பி பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே அஜித் போர்ட்ஃபோலியோன்னு சர்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அஜித் போர்ட்ஃபோலியோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் நெட்லிஃபை இருக்குதா? நெட்லிஃபை அஜித் போர்ட்ஃபோலியோ. I am aspiring Munstack developer equipped with basic skill in MongoDB, Express, React and Node.js இருக்குதுல்ல, இதுதாங்க நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டீங்கன்னாக்கா என்னோட போர்ட்ஃபோலியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, இதுதாங்க என்னோட போர்ட்ஃபோலியோ. ஓகேவா? இந்த போர்ட்ஃபோலியோ லிங்க்கு தான் நான் அங்கே கொடுக்க போகிறேன். ஓகேவா? நான் இப்போ இதை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த யூஆர்எல்லை நான் இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே என்னோட போர்ட்ஃபோலியோ லிங்க்கை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே ஆட் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். எங்கள் டைட்டில் வந்து அஜித் போர்ட்ஃபோலியோன்னு இருக்குது. நான் என்னோட பேருக்கு மாற்றிக்கிறேன். ஓகேவா? அஜித் எம். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுக்க போகிறேன்னு கேட்டிங்கனாக்கா மை போர்ட்ஃபோலியோன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் அப்படியே கீழே வாங்க, தம்ப்நெயில் கேட்குது. நான் தம்ப்நெயில் இப்போ எடிட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகேங்க, இதுதாங்க என்னுடைய தம்ப்நெயில். ஓகேவா? இதான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, தம்ப்நெயிலும் வந்துடுச்சு. நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சேவ். ஓகேங்க, ஃபீச்சர்ஸ் செக்ஷனும் ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கனாக்கா என்னோட ரெஸ்யூம் தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா திரும்பி இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த வாட்டி நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கனாக்கா ரெஸ்யூம் தான் ஆட் பண்ண போகிறோம். அது ரெஸ்யூம் ஆட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா ஆட் மீடியாவாக கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆட் மீடியா, டவுன்லோட்ஸ். ஓகேங்க, அஜித் எம் ரெஸ்யூம் இருக்குது இல்லையா, இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. ஓகேவா? இங்கே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து மை ரெஸ்யூம்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? மை ரெஸ்யூம் தம்ப்நெயில் லோட் ஆகிட்டே இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்க, தம்ப்நெயில் வந்துடுச்சு. நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சேவ். ஓகேங்க, நம்ம ஃபீச்சர் செக்ஷனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? வாங்க பேக் போயிடலாம். ஓகேங்க, நம்ம ஃபீச்சர்டு செக்ஷனும் ஆட் பண்ணியாச்சு. என்னோட ரெஸ்யூமே அதுக்கப்புறம் என்னோட போர்ட்ஃபோலியோ லிங்கை தாங்க கொடுத்துக்கிறோம் என்னோட ஃபீச்சர்டு செக்ஷனில். ஓகேவா? ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கனாக்கா வாங்க பார்த்துருவோம் என்ன இருக்குதுன்னு. அதுக்கு ஆட் ப்ரொஃபைல் செக்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரெக்கமெண்டடில் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ஆட் லைசன்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட். ஓகேவா? நீங்கள் ஏதாவது கோர்ஸ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுனாக்கா அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் இங்கே ஆட் பண்ணலாம். ஓகேவா? நான் ஒரே ஒரு கோர்ஸ் தாங்க பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? அந்த கோர்ஸோடைய சர்டிஃபிகேட் இருக்குது. நான் அதை தான் இப்போ இங்கே கொடுக்க போகிறேன். ஓகேவா? நான் இப்போ இதை ஆட் லைசன்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே நேம் கொடுக்கணுமா, நேமோடைய ஃபார்மேட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா? எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் நெட்வொர்க் அசோசியேட் செக்யூரிட்டின்னு. ஓகேவா? இந்த ஃபார்மேட்டில் இருக்கணுமா, நானும் இதே ஃபார்மேட்லேயே கொடுத்துறேன். ஓகேவா? நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். நான் காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? டெக்8 சர்டிஃபைட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் எந்த ஆர்கனைசேஷன் இஷ்யூ பண்ணிச்சுன்னு கம்பெனியோட நேம் கேட்குறாங்க. அவங்க கம்பெனியோட நேம் கொடுத்துடலாம். கம்பெனியோட நேம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா டெக்கி. ஓகேவா? டெக்கி8. ஓகேவா? இந்த கம்பெனி தாங்க எனக்கு சர்டிஃபை பண்ணுது. நான் இந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய இஷ்யூ டேட் அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணலாம். நான் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதுக்கப்புறம் ஐடி கேட்குது. நீங்கள் ஐடி இருந்துச்சுன்னா ஆட் பண்ண போகிறதில்ல. நான் எதை ஆட் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கனாக்கா யூஆர்எல் தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ நான் அந்த காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகேங்க, பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா நாங்கள் அப்படியே சேவ் பண்ணிடுறோம். ஓகேவா? சேவ். ஓகேங்க, சர்டிஃபையை நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே ஸ்கிப் பண்ணிக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம் சார் நம்மளுடைய சர்டிஃபிகேட் இங்கே இருக்குது. ஓகேவா? நாம் இப்போ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இதுதாங்க நம்மளுடைய சர்டிஃபிகேட். ஓகேவா? இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட். ஓகேவா? நான் இப்போ பேக் வந்துக்கிறேன். ஓகேங்க, நம்மளுடைய சர்டிஃபிகேட்டும் ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு சர்டிஃபிகேட் இருந்துச்சுனாக்கா இல்லை 2 சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு திரும்பி அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேங்க, நம்ம சர்டிஃபிகேட்டை ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்க, நான் நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கனாக்கா என்னோடைய ப்ராஜெக்ட்ஸ் தாங்க ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? ப்ராஜெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இங்கே வந்து ஆட் ப்ரொஃபைல் செக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து ரெக்கமெண்டடில் ஆட் ப்ராஜெக்ட் செக்ஷன் இருக்குது. ஓகேவா? இங்கே தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம்.
ஆட் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, எங்கள் ப்ராஜெக்டோடைய டைட்டில் கேட்குது. நான் ப்ராஜெக்டோடைய டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் எங்கே இருந்து எடுத்துகிட்டு வரேன்னு கேட்டிங்கனாக்கா என்னோடய போர்ட்ஃபோலியோலேருந்து எடுத்துகிட்டு வராங்க. ஓகேவா, என்னோடய போர்ட்ஃபோலியோவில் ஆல்ரெடி என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துக்கிறேன். நான் இங்கே இருக்கிற இந்த டீட்டெயில்ஸை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, காப்பி, அதுக்கப்புறம் டைட்டிலில் இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட். ஓகேங்க, இப்போ டிஸ்கிரிப்ஷன் காப்பி பண்ணிட்டு வந்துடுறேன். காப்பி, அதுக்கப்புறம் இங்கே பேஸ்ட். ஓகேவா, ஓகேங்க. இங்கே இப்போ நம்ம இங்கே ஸ்கில்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸ்கில்ஸ் என்னென்ன ஸ்கில்ஸ்னு கேட்டிங்கனாக்கா ஃபஸ்ட்டு OneStack. ஓகேங்க, நம்ம ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மீடியா ஆட் பண்ணலாம். மீடியா ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது கேட்டிங்கனாக்கா இங்கே ஆட் மீடியா கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் லிங்க் எங்கேருந்து எடுத்துகிட்டு வரேன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே வந்துட்டு இங்கே லைவ் டெப்ளாய்மெண்ட் இருக்குதுல்ல, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகேங்க, நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இந்த URL இருந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துட்றேன். ஓகேங்க, டைட்டில் மர்நாத் பை அஜித் இருக்கட்டும். டிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. நான் இங்கே தம்ப்நெயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, தம்ப்நெயில், டெஸ்க்டாப், நியூ ஃபோல்டர். ஓகேங்க, தம்ப்நெயில் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அப்ளை கொடுத்துட்றேன். அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கேட்குது. ஸ்டார்டிங் மந்த், எண்டிங் மந்த் இதெல்லாம் கொடுக்க போகிறதில்ல. கான்ட்ரிபியூஷன் யாரும் இல்லை அசோசியேட்டட் வித் இதுவும் நம்ம கொடுக்க போகிறதில்ல. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா சேவ் கொடுத்துடலாம். சேவ். இங்கே பாருங்கள், நம்ம ப்ராஜெக்ட் ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா, யுவர் ப்ராஜெக்ட் ஹஸ் பீன் ஆடட். ஓகேவா, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே வந்து ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸ்கிப். வாங்க இப்போ போய் பார்க்கலாம் நம்மளுடைய ப்ராஜெக்டை. இங்கே இருக்குது பாருங்கள் நம்மளுடைய ப்ராஜெக்ட் செக்ஷன். ஓகேவா, ஓகேங்க, நம்ம ப்ராஜெக்டையும் ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா, ஓகேங்க, அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா நம்ம URL அப்டேட் பண்ணணும். ஓகேவா, URL அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே பென் ஐக்கன் இருக்குதுல, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், எடிட் யுவர் கஸ்டம் URL இருக்குது இல்லையா, நம்மளுடைய URL தான் இங்கே எடிட் பண்ண போகிறோம். ஓகேவா, கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே பென் ஐக்கன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணாக்கா நம்மளுடைய டிஃபால்ட் URL இருக்குது, இதை நம்ம டிலீட் பண்ணிடணும். டிலீட் பண்ணிவிட்டு நான் இங்கே என்ன கொடுக்குறேன்னு கேட்டிங்கனாக்கா என்னுடைய நேம் கொடுத்துருவோம். ஓகேவா, அஜித் M. ஓகேவா, அது கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணுறேன். சேவ். பாருங்கள், திஸ் URL இஸ் நாட் அவைலபிள், ட்ரை ஏ டிஃப்ரெண்ட் URL. ஓகேவா, ஓகேங்க, எனக்கு இந்த URL அவைலபிள் இல்லை. ஓகேவா, நான் இப்போ திருப்பி சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே வந்துட்டு M அஜித்னு கொடுத்து பார்க்குறேன். M அஜித். ஓகேவா, இப்போ சேவ் பண்ணுறேன். சேவ். ஓகேங்க, சேவ் ஆகிடுச்சு. ஓகேவா, ஓகேங்க, நம்ம இப்போ URL அப்டேட் பண்ணியாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா பேக் வந்துக்கிறேன். ஓகேங்க, இன்னும் ஒரே ஒரு வேலை தான் மிச்சம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த ப்ரொஃபைல் பிக்கில் ஓப்பன் டு ஹையரிங்னு சொல்லிட்டு ஒரு டேக் வரும், அதை நம்ம கொடுக்கணும். ஓகேவா, அதை கொடுக்குறது எப்படி கொடுக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே பாருங்கள், ஓப்பன் டுன்னு இருக்குது இல்லை, இந்த ஓப்பன் டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைண்டிங் ஏ நியூ ஜாப், இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அதுக்கப்புறம் ஜாப் டைட்டில்ஸ் ஆட் பண்ண சொல்கிறாங்க, நானும் ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா, ஆட் டைட்டில்ஸ் OneStack. ஓகேங்க, இது இந்த டைட்டில் அவைலபிள் இல்லை, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா ஃபுல் ஸ்டாக் கொடுத்துக்கிறேன். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஓகேவா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். அதுக்கப்புறம் இங்கே ஃப்ரண்ட் எண்ட். ஓகேவா, ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர். அதுக்கப்புறம் பேக் எண்ட். ஓகேவா, பேக் எண்ட் டெவலப்பர். அதுக்கப்புறம் வெப் டெவலப்பர். அதுக்கப்புறம் ஆட் டைட்டில், ரியாக்ட் டெவலப்பர். ஓகேவா, ஓகேங்க, நம்மளுடைய 5 ஜாப் டைட்டில்ஸை இங்கே ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஜாப் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கிறோமா, நான் ஆன்சைட் ஹைப்ரிட். ஓகே, இது ரெண்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் லொக்கேஷன் எதுன்னு கேட்டிங்கனாக்கா பெங்களூரு, கர்நாடகா, இந்தியா சேமாக இருக்கட்டும். ஸ்டார்ட் டேட். ஓகேவா, இமீடியட், கூப்பிட்ட உடனே வந்துடுவாங்க வேலைக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து ஃபுல் டைமுக்கு சர்ச் பண்ணிக்கிறது. ஓகேவா, இந்த டேக் வந்து யாருக்கு விசிபிளாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது. ரிக்ரூட்டர்ஸ் ஒன்லி, ஆல் லிங்க்டின் மெம்பர்ஸ். ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஆல் லிங்க்டின் மெம்பர்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இங்கே சேவ் பண்ணிடலாம். ஓகே, சேவ். இப்போ பாருங்கள், ஓப்பன் டு ஒர்க்னு வந்துருச்சு. ஓகேவா, இப்போ நம்ம எடிட் பண்ணதை போஸ்ட் பண்ணுவான்னு கேட்குது, நான் நோ தேங்க்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஓகே கைஸ், நான் என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைலை ஆப்டிமைஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேவா, வாங்க போய் செக் பண்ணி பார்த்தலாம். இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே என்னோட ஸ்கோர் எவ்வளோ இருந்துச்சுன்னு கேட்டிங்கனாக்கா 21 இருந்துச்சு. வாங்க இப்போ போய் செக் பண்ணி பார்க்கலாம் என்னோட ஸ்கோர் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், 92 ஸ்கோர். ஓகேவா, ஓகேங்க, பர்ஃபெக்ட். ஓகேவா, இதில் எதாவது ஆட் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா வாலண்டியர் ஆட் பண்ணல, எனக்கு நான் எந்த ஒரு வாலண்டியர் ஒர்க்கும் பண்ணல. ஓகேவா,
அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குது. நான் என்ன வேலைக்கு போகல, எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ண முடியாது. கனெக்ஷன்ஸ் வந்து 500+ கனெக்ஷன் இருக்குமா, ஓகேவா? அதனால தான் இந்த 3க்கும் 8% கம்மியாகிது, ஓகேவா? பரவாயில்ல. ஓகே கைஸ், இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.